ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிக மிக முக்கியமான செய்தி. யூஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வெளியாவது குறித்து என்றைக்கு வெளியாகும் அப்படின்ற தகவல் வந்திருக்கு. அதை பற்றி தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதத்தில் வரும் என ஆனுவல் பிளானில் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து எப்போது வரும், இன்றைக்கு வருமா நாளைக்கு வருமா நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். ஆனால் யூஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் தற்போது வருவதற்கான வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா மார்ச் 17ஆம் தேதி வருவதற்கான வாய்ப்புகள் இறுதியாக இருக்கிறது. ஏன்னு பார்த்திங்கன்னா மார்ச் 17ஆம் தேதி தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம், மதியத்துக்கு அப்புறம், பிற்பகலுக்கு அப்புறம். ஸோ அதுக்கப்புறம் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துவிட்டால் எந்த தேர்வுகளுக்கான அறிவிப்பும் வராது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ 17ஆம் தேதி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒருவேளை 17ஆம் தேதி அறிவிப்பு வரவில்லை என்றால் அறிவிப்பே மறுபடியும் ஜூலை வரைக்கும் வராது. ஏன்னா தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வந்துருச்சுன்னா எந்த எக்ஸாம்ஸுமே இப்போ உங்களுக்கு தெரியும், 10th 12th எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடியே நடத்தி முடிச்சிருவாங்க. எந்த எக்ஸாம்ஸுமே நடக்காது. ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷனும் வராது. அதனால் கண்டிப்பாக அடுத்த ஆட்சி வந்து அடுத்து அரசு எல்லாம் சீராகி அவங்களோட ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்ணுற அதிகாரத்தை ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் ஜிஓவாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும் பாஸ் ஆகும். அப்படி பார்த்திங்கன்னா ஜூலை மாதத்தில் தான் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். வருகின்ற 14ஆம் தேதி எதிர்பார்க்கலாம். 17 ஒருவேளை வரவில்லை என்றால் ஜூலை மாதத்தில் தான் தேர்வு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் இப்போதைக்கு கரண்டில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன். நிறைய பேர் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க, எப்போது வரும், இன்றைக்கி காலையில் வருமா, மதியம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி 17ஆம் தேதி, சரிங்களா, 17ஆம் தேதி பிற்பகலுக்குள் நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் வந்த மாதிரி, இல்லைனா ஜூலை மாதத்தில் தான் இதுக்கான நோட்டிஃபிகேஷனை நம்மளால் எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓகே, உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகள் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.